தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த போராட்டம் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஏற்படும் கிரகங்களோட சஞ்சாரத்தால தான் குழந்தைகளுடைய கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் அவங்களுடைய ஒழுக்கம் குறித்த கவலைகளை உங்களுக்குள்ள விதைத்திருந்திருக்கும். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும், அவங்க வழியில் வாழ்வுல நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் அடியெடுத்து வைத்த ஒவ்வொரு படியுமே ஒரு போராட்டமாகவோ இருந்திருக்கும். அவங்களுடைய படிப்பு செலவு, வேலை தேடும் படலம் அல்லது அவங்களுடைய பிடிவாத குணம் உங்களை இரவுல தூங்க விடாமலே செய்திருந்திருக்கலாம். எனினுமே அவங்களுடைய நல்வாழ்விற்காக நீங்கள் கொடுத்த உழைப்பும் செய்த தியாகங்களுமே அளவிட முடியாதவையாவே அமைந்திருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய குழந்தைகளோட கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் மற்றும் அவங்களுக்கு ஒழுக்கம் கொடுத்த கவலைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். ஏன்னா உங்கள் பிள்ளைங்களோட எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும், அவங்களோட வாழ்வில் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் அடியெடுத்து வைத்த ஒவ்வொரு அடியுமே ஒரு போராட்டமே இருந்திருக்கும் உங்களுக்கு. அவங்களுடைய படிப்பு செலவு, வேலை தேடும் படலாம் அல்லது அவங்களோட பிடிவாதம் குணம் உங்களை இரவுல தூங்க விடாமலே செய்திருந்திருக்கலாம். பெற்றோரின் உடல்நிலை கவலைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். 4ஆம் வீடு தாயாரையும் 9ஆம் வீடு தந்தையாரையும் குறிக்கும். இந்த ஸ்தானங்கள்ல பாப கிரகங்களோட பார்வை விழும்போது பெற்றோரின் ஆரோக்கியத்துல பின்னடைவுகள் ஏற்படும். வயது முதிர்வு காரணமாகவோ அல்லது திடீர் உடல்நல குறைவு காரணமாகவோ அவங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட போதுதான் நீங்கள் அடைந்த பதற்றமும் கவலையும் வார்த்தைகளாலேயே விரிவரிக்க முடியாமே இருந்திருக்கும். ஒரு புறம் பண நெருக்கடி, மறுபுறம் அவங்களோட உடல்நிலையை காக்க வேண்டிய கடமை என இருதலை கொல்லி எறும்பாகவே தவித்திருந்திருப்பீங்க. அவங்களுடைய வழியை கண்டு நீங்க உள்ளுர கண்ணீர் வடித்த தருணம் அவையாகவே இருந்திருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது உங்க வீட்டுல பெற்றோரின் ஆரோக்கியத்துல பின்னடைவுகள் ஏற்படுத்தியிருந்திருக்கும். வயது முதிர்வு காரணமாகவோ அல்லது திடீர் உடல்நல குறைவு காரணமாகவோ அவங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டுதான் நீங்கள் அடைந்த பதற்றமும் கவலையும் வார்த்தைகளாலே விவரிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு இருந்திருந்திருக்கும். ஏன்னா ஒரு புறம் பண நெருக்கடியும் மறுபுறம் அவங்களோட உடல்நிலையை காக்க வேண்டிய கடமையும் என இருதலை கொல்லி எறும்பாவே தவித்திருந்திருப்பீங்க. குடும்பத்துல ஏற்பட்ட பிரிவினை உங்களுடைய மன கஷ்டத்தை ஏற்படுத்தியிருந்திருக்கும். குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டுல சனியின் ஆதிக்கம் அல்லது குருவின் பலவீனமான நிலை இருந்த போதுதான் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒத்து போகாத சூழல் உருவாகி இருந்திருக்கும். அண்ணன் தம்பி, அக்கா தங்கை அல்லது கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் தோன்றி அது பெரிய அளவில் வெடித்து பிரிவினையில முடிந்திருக்கலாம். ஒற்றுமையா இருக்க வேண்டிய குடும்பம் ஒரு சிறு காரணங்களுக்காக தனித்தனியா பிரிந்து சென்றது அவங்களோட மனசை வெகுவா பாய்த்திருந்திருக்கும். குடும்பத்தின் கௌரவமும் குலைந்து விட்டது என்ற வேதனை உங்களை வாட்டி இருந்திருந்திருக்கும். அதாவது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருந்த ஒத்துப்போகாத சூழல் உருவாகி இருந்திருக்கும் உங்களுக்கு. அண்ணன் தம்பி, அக்கா தங்கை அல்லது கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் தோன்றி அது பெரிய அளவிலேயே வெடித்து பிரிவினையிலே முடிந்திருந்திருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில. ஒற்றுமையா இருக்க வேண்டிய குடும்பம் சிறு சிறு காரணங்களுக்காக தனித்தனியாக பிரிந்து சென்று உங்கள் மனசை வெகுவாய் பாய்த்திருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்கும். ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு மிக முக்கிய தேவையான இருப்பது குடும்ப அமைதி. குருவின் அனுகூல பார்வையால உங்க குடும்பத்துல இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள், சண்டைகள் மற்றும் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் அனைத்துமே முற்றிலுமா மறைந்துவிடும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒரு நல்ல புரிதலும் அன்பும் மலரப் போகின்றது. நீண்ட நாட்களா பிரிந்திருந்த உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் ஒன்று சேருவீங்க. வீட்டில் சுப காரியங்களான திருமணம், காதுகுத்து, புதுமனை புகுவிழா போன்ற மங்களகரமான நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து அரங்கேற உள்ளது. வீடு திருவிழா கோலம் பூணும் அளவிற்கு உறவினர்களுடைய வருகையும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க போகிறது உங்களுக்கு. உங்களுடைய வீட்டுல வாஸ்து குறைபாடுகள் எல்லாமே நீங்கி நேர்மறை ஆற்றலும் குடிப்புக போது குடும்ப தலைவன் அல்லது தலைவியின் வார்த்தைக்கு மதிப்பிக்கும் ஒட்டுமொத்த குடும்பமே உங்களை அரணாவே நின்று தாங்கப் போகின்றது. அதாவது
ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்கு முக்கியமான தேவையா இருப்பது குடும்பத்தோட அமைதி தான். அதாவது உங்க குடும்பத்துல வந்த குழப்பங்களும், சண்டைகளும் மற்றும் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் அனைத்துமே முற்றிலுமா மறைஞ்சு, குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒரு நல்ல புரிதலும், அன்பும் மலரப்போகுது. நீண்ட நாட்களா பிரிந்திருந்த உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் ஒன்று சேரப் போறீங்க. வீட்ல சுப காரியங்களான திருமணம், காதுகுத்து, புதுமனை புகுவிழா போன்ற மங்களகரமான நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து அரங்கேறப் போகின்றது. உங்களுடைய வீட்டுல வாஸ்து குறைபாடுகள் எல்லாம் நீங்கி நேர்மை ஆற்றல் குடிபுகப் போறீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை கூடப் போகின்றது. களத்திர ஸ்தானத்துல ஏற்படும் போது சுப மாற்றங்களால தனுசு ராசிக்கு தம்பதியினரிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், ஈகோ பிரச்சனைகள் மற்றும் மனக்கசப்புகள் அனைத்துமே சூரியனை கண்ட பனி போல உருகிவிடப் போகுது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழும் உன்னதமான மனப்பக்குவம் உங்களுக்கு உண்டாக போகுது. கணவன் மனைவியின் உறவு வெறும் கடமையா இல்லாம ஆழமான காதலாகவும் நேசமாகவும் மாறப்போகுது. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல இருந்த குறைபாடுகள் எல்லாமே நீங்கி அவங்க உற்சாகம் அடைவாங்க. உங்க துணையின் மூலமா உங்களுக்கு புதிய சொத்துக்களோ அல்லது திடீர் பணவரவோ கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளன. இருவரும் இணைந்து எடுக்கும் கூட்டு முடிவுகள் அனைத்துமே குடும்ப முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவியாகவே இருக்க போகின்றது. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழும் உன்னதமான மனப்பக்குவம் உங்களுக்கு உண்டாக போகுது. கணவன் மனைவியோட உறவு வெறும் கடமையா இல்லாம ஆழமான காதலாகவும் நேசமாகவும் மாறப்போகின்றது. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல இருந்த குறைபாடுகள்லாம் நீங்கி அவங்க உற்சாகமாக அடைய போறாங்க. உங்க துணையின் மூலமா உங்களுக்கு புதிய சொத்துக்களோ அல்லது திடீர் பண வரவோ கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகளால பெருமை கிடைக்கப் போகின்றது உங்களுக்கு. புத்திர காரகனான குரு பகவான் தனுசு ராசியினருக்கு புத்திர பாக்கியத்தையும் பிள்ளைகளால் பெரும் மகிழ்ச்சியும் அள்ளித்தரப் போகிறார். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குருவின் அருளால அழகான ஆரோக்கியமான மழலை செல்வம் பிறக்கும் யோகம் உண்டாக போகுது. ஏற்கனவே குழந்தைகள் உள்ள பெற்றோருக்கு அவங்களோட பிள்ளைகள் மூலியமா சமூகத்துல மிகப்பெரிய கௌரவமும் புகழும் சேரப்போகுது. உங்க பிள்ளைகள் கல்வியில முதலிடம் பிடிப்பது, விளையாட்டுகள்ல பதக்கங்கள் வெல்வது அல்லது அவங்களுடைய வேலையில பெரிய சாதனைகள் செய்வது போன்ற நற்செய்திகள் உங்களை வந்தடைய போகுது. அவங்க உங்களின் பேச்சை கேட்டு நடக்கும் சமத்து பிள்ளையாக மாறுவாங்க. பிள்ளைங்களுடைய திருமண சுப காரியங்கள் நீங்க நினைத்ததை விட மிக விமர்சையாக நடந்த இடத்துல விரிவடையும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருக்கிற பெற்றோர்களும் அவங்களுடைய பிள்ளைகள் மூலியமா சமூகத்துல மிகப்பெரிய கௌரவமும் புகழும் சேரப்போகுது. உங்களுடைய பிள்ளைகள் கல்வியில முதலிடம் பிடிப்பது, விளையாட்டுல பதக்கங்கள் வெல்வது அல்லது அவங்களுடைய வேலையில பெரிய சாதனைகளை செஞ்சு போன்ற நற்செய்திகள் உங்களை வந்தடைய போகுது. அவங்க உங்களின் பேச்சை கேட்டு நடந்து சமத்து பிள்ளையாவே மாறுவாங்க. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஒன்று சேருவீங்க. வீட்டுல சுப காரியங்களான திருமணம், காதுகுத்து, புதுமனை புகுவிழா போன்ற மங்களகரமான நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து அரங்கேற உள்ளது. வீடே திருவிழா கோலம் பூணும் அளவிற்கு உறவினர்களுடைய வருகையும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க போகிறது உங்களுக்கு. உங்களுடைய வீட்டுல வாஸ்து குறைபாடுகள் எல்லாமே நீங்கி நேர்மறை ஆற்றலும் குடிபுக போது. குடும்ப தலைவன் அல்லது தலைவியின் வார்த்தைக்கு மதிப்பிக்கும் ஒட்டுமொத்த குடும்பமே உங்களை அரணாவே நின்று தாங்கப் போகின்றது. அதாவது ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்கு முக்கியமான தேவையா இருப்பது குடும்பத்தோட அமைதி தான். அதாவது உங்க குடும்பத்துல வந்த குழப்பங்களும், சண்டைகளும் மற்றும் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் அனைத்துமே முற்றிலுமா மறைஞ்சு குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒரு நல்ல புரிதலும் அன்பும் மலரப்போகுது. நீண்ட நாட்களா பிரிந்திருந்த உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் ஒன்று சேர போறீங்க. வீட்டுல சுப காரியங்களான திருமணம், காதுகுத்து, புதுமனை புகுவிழா போன்ற மங்களகரமான நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து அரங்கேறப் போகின்றது. உங்களுடைய வீட்டுல வாஸ்து குறைபாடுகள் எல்லாம் நீங்கி நேர்மை ஆற்றல் குடிபுக போறீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை கூட போகின்றது. களத்திர ஸ்தானத்துல ஏற்படும் போது சுப மாற்றங்களால தனுசு ராசிக்கு தம்பதியினரிடையே இதுவரை இருந்து வந்த
கருத்து வேறுபாடுகள், ஈகோ பிரச்சனைகள் மற்றும் மனக்கசப்புகள் அனைத்துமே சூரியனை கண்ட பனி போல உருகிவிடப் போகுது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழும் உன்னதமான மனப்பக்குவம் உங்களுக்கு உண்டாக போகுது. கணவன் மனைவியின் உறவு வெறும் கடமையா இல்லாம ஆழமான காதலாகவும் நேசமாகவும் மாறப்போகுது. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல இருந்த குறைபாடுகள் எல்லாமே நீங்கி அவங்க உற்சாகம் அடைவாங்க. உங்க துணையின் மூலமா உங்களுக்கு புதிய சொத்துக்களோ அல்லது திடீர் பணவரவோ கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளன. இருவரும் இணைந்து எடுக்கும் கூட்டு முடிவுகள் அனைத்துமே குடும்ப முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவியாகவே இருக்க போகின்றது. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழும் உன்னதமான மனப்பக்குவம் உங்களுக்கு உண்டாக போகுது. கணவன் மனைவியோட உறவு வெறும் கடமையா இல்லாம ஆழமான காதலாகவும் நேசமாகவும் மாறப்போகின்றது. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல இருந்த குறைபாடுகள்லாம் நீங்கி அவங்க உற்சாகமாக அடைய போறாங்க. உங்க துணையின் மூலமா உங்களுக்கு புதிய சொத்துக்களோ அல்லது திடீர் பண வரவோ கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகளால பெருமை கிடைக்கப் போகின்றது உங்களுக்கு. புத்திர காரகனான குரு பகவான் தனுசு ராசியினருக்கு புத்திர பாக்கியத்தையும் பிள்ளைகளால் பெரும் மகிழ்ச்சியும் அள்ளித்தரப்போகிறார். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குருவின் அருளால அழகான ஆரோக்கியமான மழலை செல்வம் பிறக்கும் யோகம் உண்டாக போகுது. ஏற்கனவே குழந்தைகள் உள்ள பெற்றோருக்கு அவங்களோட பிள்ளைகள் மூலியமா சமூகத்துல மிகப்பெரிய கௌரவமும் புகழும் வந்து சேரப்போகுது. உங்க பிள்ளைகள் கல்வியில முதலிடம் பிடிப்பது, விளையாட்டுகள்ல பதக்கங்கள் வெல்வது அல்லது